நல்ல காரசாரமாக ஆந்திரா ஸ்டைல் கோவக்காய் உள்ளிக்காரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு இதையும் உள்ள சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கண்ணாடி பத அளவுக்கு வதங்கணும். இப்போ 5-6 பூண்டு பல் சேர்த்துட்டு கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக புளி சேர்த்து கரக்கரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு நம்ம 1/2 கிலோ கோவக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கணும் இந்த கோவக்காய். அப்போ தான் இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்ச அரவையை இது கூடவே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு கலருக்கு கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.